வாழ்க்கையில வலியையும் பழியையும் வச்சு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியில பிறந்த நண்பர்களே, குருவனுடைய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. 3 விதமான பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இன்றைய வேலை குரு பயிற்சியினுடைய பலங்களை தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் மைஜா வித்மகி தண்டகஸ்தாயி தீமிகு தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்ம ராசியில் அதாவது உங்களை ஜென்மத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அப்படியே பேர் அடைஞ்சு கடகராசிக்கு பேருவார். இனிமே நீங்க விட்டு கொடுக்கிறது, தியாகம் பண்றது, உங்களை நீங்க இழக்கிறது இனி தேவையில்லை. 2ல் போய் அமரக்கூடிய குருவான் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உறவையும் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு சுபகாரியத்தை முதல்ல நடத்தி கொடுக்க போறார். மிகப்பெரிய அளவு குடும்ப ரீதியாக ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி நீங்க அடைய போறீங்க. அது முதல் விஷயம். அடுத்து குருவனுடைய 5ஆம் பார்வை 6ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பா எதிரியால் ஏற்பட்ட பிரச்சனை, கடனால் ஏற்பட்ட கஷ்டம், நோயால் ஏற்பட்ட அவஸ்தை கண்டிப்பா குறையுது, மறையுதுங்க. ஸோ இதுல முதல்ல நீங்க நிம்மதி பெருமிச்சு விடலாம். இதுல பிரச்சனை இல்லாம நீங்க இருக்கலாம். அடுத்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய மிதுனத்திற்கு 8ஆம் வீடான மகரத்துல பதினால துரோகிகளால் ஏற்பட்ட பிரச்சனை, கூடவே இருந்து குளிப்பறிச்ச துரோகிகளால் ஏற்பட்ட விஷயங்கள், ஏமாற்றம் இனி இருக்காது. கோர்ட்டு கேஸ் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது அமானுஷ விஷயங்கள், ஏவல் பில்லி சூனியம் வசியம் சம்பந்தமான பிரச்சனைகள், அல்லது மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இவை அனைத்தும் சரியாகும். இது சரியா கண்டிப்பா இது குறையும் இந்த குருனுடைய திருவள்ளுவர். அடுத்து அவருடைய மிக முக்கியமான 9ஆம் பார்வை என்பது மீனத்துல பதிவு. உங்களுடைய மிதனத்திற்கு அது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அப்போ வேலை தொழில மிகப்பெரிய அளவு நிம்மதியாக இருக்க முடியும். நீங்க செவனேன்னு உழைச்சு சம்பாரிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்துக் கொள்ள முடியும். அதுக்கு இடையூறு இனிமேல் இருக்காது. வேலை இல்லாதவர்கள் கூட வேலை கிடைக்கும். தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில், உங்களுடைய வருமானம் உங்களை நம்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் தனித்துவமா யாரையுமே நம்பி யாரையுமே எதிர்பார்த்து யாருடைய உதவியும் கேட்காம வாழ முடியும். இந்த குருவனுடைய பயிற்சியின் மூலமாக ஆகமொத்தம் உங்களை தேடி குடும்பமும் வரும், உறவுகளும் வரும், வருமானமும் வரும். பழி வழி சொல்லி தெரிஞ்ச இந்த உறவுகள் சமுதாயத்தின் மத்தியில இனி நீங்க அவங்களுக்கு வழிகாட்டியா நீங்க இருக்க போறீங்க. உங்க மேல சுமத்தின பழியை நீக்க போறீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இந்த குரு பயிற்சி மூலமா வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை நீங்க மாத்திக்கங்க. மீண்டும் ஏமாறாமல் இருப்பது உங்களுடைய கடமை. சரிங்களா? அதுல நீங்க தான் விழிப்புணர்வோடு இருந்திருக்கணும். மற்றபடி பயப்படாம இருக்கலாம். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மிக முக்கியமா கோயிலில் இருக்கக்கூடிய யானைகள்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு தேவையான உணவு கொடுக்கறது, இதெல்லாம் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதனால பெரிதளவு நன்மை நடக்கும். சரிங்களா? தவறாம இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.